அரியலூர் மாவட்டத்தில் குமுளியம் கிராமத்தில் நந்தவனம் அப்படிங்கிற பெயர் சூட்டலில் ஒரு அழகிய ஒரு குறுங்காடுகளை மரங்களின் நண்பர்கள் சுற்றுச்சூழல் இயக்கத்தின் சார்பில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தினுடைய வளாகத்தினுடைய பின்புறத்தில் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா 1.5 வயது தான் ஆகுதுங்கிறாரு. 1.5 வருஷம், அதான் 1.5 வயதுன்னு அவர் சொல்கிறாரு. ஆசிரியர் முத்துகிருஷ்ணன் அவர் பிறப்பிலேயே இந்த ரத்தத்தில் ஊர்னதுனால தான் அந்த சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு மரங்களின் நண்பர்கள்னு அதை ஊக்கப்படுத்தி அவர் விருதுநகரில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அரியலூர் மாவட்டத்தில் தன்னுடைய சொந்த கிராமத்தில் எல்லாருமே சொந்த கிராமத்தில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியாப்பட்ட ஒரு சூழலில் இந்த மாதிரி ஒரு நல்ல விடயத்தை முன்னெடுத்திருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா நாம் இப்போ நின்றுட்டுருக்கிற தாவரம் எதுன்னா மூங்கில். புல்லாங்குழல் தந்த மூங்கில்கள்னு பாட்டெலாம் இருக்குது. ஆனால் இது எப்படி புல்லாங்குழல் கொடுக்குது, அந்த இசையை கொடுக்குது, அந்த நல்ல ஒரு காற்றை கொடுக்குதுங்கிறதுக்கு தான் அந்த புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்கள்னு அந்த பாட்டில் கூட பாடியிருக்காங்க. 100% ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணி குடிக்கக்கூடிய இந்த மூங்கிலை பயன்படுத்தி தான் நாமளே கட்டுமானமே பண்ணுறோம். கம்பிகளே பயன்படுத்தாமல் பாருங்கள், இதனுடைய ஸ்ட்ரென்த்தை பாருங்கள். சின்னதாக தான் இருக்குது, ஆனால் உடைக்க முடியாது பாருங்கள். வளையும் உடையாது, அந்தளவுக்கு இது உறுதியானது. அந்த மூங்கிலை பயன்படுத்தி கம்பிக்கு பதிலாக நம்ம முன்னோர்கள் கட்டுமானங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. அப்பேற்பட்ட அந்த மூங்கிலுடைய தன்மை நமக்கு தெரியலை. அடுத்தது மூங்கில் குடுவைகளில் தான் இன்னமும் கால்நடைகளுக்கு உணவு கொடுக்கறது, அதே போல் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் உணவு கொடுக்கறதுக்கு பாலடைன்னு சொல்கிறாங்கல்ல, அதுபோல் மாடுகளுக்கு கொடுக்கறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது நீரை சேமித்து வைக்கிறதுக்கு இன்றைக்கி எல்லாம் நம்ம ஃப்ளாஸ்க்கு இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மூங்கிலை பயன்படுத்தி நாம் தண்ணியை சேகரித்து அதை குடித்தோம். அப்போது நம்ம உணவு தானியங்கள் எல்லாத்தையுமே நிறைய பக்குவப்படுத்துறதுக்கு இந்த மூங்கிலை பயன்படுத்தணும். ஆனால் மூங்கிலோட இன்றைக்கி அருமை தெரியலை. மூங்கில்கள் குறைஞ்சி போச்சு. மூங்கில் இருந்தால் நம்ம சுற்றுச்சூழலில் ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு பற்றாக்குறையே வராது. சமீப காலத்தில் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொரோனா அப்படிங்கிற ஒரு நோய் வந்ததாகவும் அதனால் மிகப்பெரிய தாக்குதல் ஏற்பட்டதாகவும் எல்லாரும் சுவாச கோளாறுகளில் அவதிப்பட்டதாகவும் ஆக்சிஜன் அதுக்காக பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த அரசும் செலவு செய்திருக்கு. அப்போது ஒவ்வொரு கிராமத்துலேயும் இந்த மாதிரி மூங்கில்களை முன்னெடுத்து இதை ஒரு கமர்ஷியல் கிராப் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை தாண்டி நமக்கு தரக்கூடிய ஆக்சிஜன், இப்போ எப்படி கடலோர பகுதியில் நமக்கு 80% யார் எங்கேருந்து ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்கன்னா அந்த உப்புலேருந்து தான் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகுது. அதே போல் இந்த மூங்கில் நமக்கு 100% ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அதுவும் இந்த குறுங்காடுகளில் அமைச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமானது. பாருங்கள், யாராவது இதுக்கு உரம் போட்டாங்களா? ஒன்றுமே போடலை. தானாகவே இது என்ன பண்ணுன்னா இலையுதிர் காலத்தில் இந்த தலைகள் எல்லாம் உதிர்ந்து போயிடும், திரும்பவும் அது மண்ணுக்கு உரமாயிடும். இங்கே களை வெட்ட வேண்டிய அவசியமே இல்லை. கலை மேலாண்மைங்கிறதே பொய்யான ஒரு தகவல், அது நமக்கு தேவையில்லாத ஒன்று. என்ன நீங்கள் கலை மேலாண்மைக்கு ஒரு எள்ளு பயிர் வைக்கிறீங்க அப்படின்னா கலை மேலாண்மைக்கு எவ்வளவு செலவாகுதோ அந்த செலவை போக மீதியெல்லாம் உங்களுக்கு விளைச்சலாக வந்துடும். அப்புறம் என்ன இருக்குது? அப்போ பூமிக்கு உரமும் ஆயிடுச்சு, நமக்கு தேவையானதும் கிடைக்குது. அப்படிங்கும்போது பக்குவப்படுத்தப்பட்ட உணவை நம்ம இயற்கை கொடுக்கும்போது அதை பக்குவம் இல்லாமல் நம்ம புரிஞ்சிக்காமல் தவறாக புரிஞ்சுக்கிட்டு உரத்தை நிறையா ரசாயன உரங்களை போட்டு மண்ணை பாழாக்குறோம். அந்த பாழாக்கி போன அந்த விடயங்களை எல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் இப்போ இது போன்ற இந்த குறுங்காடுகள் அப்படிங்கிறது. இது உதாரணம். இந்த குறுங்காடுகள்ங்கிறது புதிய கான்செப்ட்லாம் ஒன்றும் இல்லை. இது எப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, நம்மள பார்த்தீங்கன்னா மேட்டுப்பகுதி, பள்ளப்பகுதி இப்படி பிரித்து வச்சுருப்பாங்க. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தென்னை மரம் இருக்கும், இன்னொரு பக்கம் கொய்யா மரம் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி செடி இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா மிளகாய் செடி இருக்கும். இப்படியெல்லாம் அந்த பல்லுயிர் பெருக்கத்துக்கு உரியது மாதிரி நம்ம செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் இப்போ இருக்குதா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக ஒரு காய்கறி கடையை தேடி நம்ம காய்கறி வாங்க போகிறதும், ஒரு உணவு தானிய கடையை தேடி ஓடுறதும், இதெல்லாம் நம்மளுடைய வரலாறுல இருக்குதான்னா இல்லை. எல்லாமே நம்ம விவசாயிகள் தானாகவே தான் வயலில் கிடைக்கிறத பயன்படுத்திட்டு ஒரு சில பொருள்களுக்காக மட்டும்தான் மற்றவங்களை நாடுவாங்க. அதில் பண்டமாற்று முறையெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த பண்டமாற்று முறை இல்லை. எல்லாமே பணப்பொருளாதாரத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அதனால தான் இப்போ எதிர்காலத்தில் இனி வரக்கூடியது என்னென்னா தற்சார்பு பொருளாதாரம் தேவைப்படுது. நமக்கு தேவையான பொருளை நாம தான் இனிமேட்டு உறுதிப்படுத்திக்க முடியும். அங்கங்கே இயற்கை அங்காடிகள் இருந்தாலும்
அதுல எல்லாமே உறுதியா சரியா இருக்குதா அப்படின்னா அது கேள்விக்குறியானதா இருக்கிறதாக ஒவ்வொருத்தரும் சந்தேகிக்கிறாங்க. அப்போ சந்தேகிக்கும் போது நமக்கு என்ன வருது அப்படின்னா, இயற்கையான முறையில் நாமளே இனிமேட்டுக்கு ஒரு 10 சென்ட் நிலம் வந்து தனக்கு தேவையான உற்பத்தி பொருட்களை தானே உற்பத்தி பண்ணிக்கக்கூடிய நிலையை வந்து எதிர்கால தலைமுறை வந்து சந்திக்க வேண்டும். இப்போ விவசாயத்தை வந்து நம்ம வந்து முன்னிலைப்படுத்தி சொல்கிறோம், உழவே தலைன்னு சொல்கிறோம், தலையில் முண்டாசுனா கட்டிக்கிறோம், பச்சை துண்டெல்லாம் போட்டுக்கிறோம், எல்லாரும் எல்லா அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும் போட்டுக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் விழாவாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. இன்னைக்கு விவசாய விளைபொருட்களுக்கு கட்டுப்படியான விலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். தீர்வு ஏதாவது கிடைச்சிருக்கா? ஏன் கிடைக்கல? அப்போ நம்மளை பற்றின புரிதல் நமக்கு இல்லை. நாம் உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய பொருள் தரமானதாகவும் உயர்வானதாகவும் இருக்குது, அதுக்குண்டான மதிப்பு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு என்ற மனம் இல்லை. அதனுடைய விளைவு தான் வந்து சரி ஏதோ கொடுத்தது கொடுக்கட்டும், விளைஞ்சது விளையட்டும், இப்படியே நம்ம வந்து அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டு போகிறதனுடைய விளைவு தான் விவசாய விளைபொருளுக்கு கட்டுப்படியான விலை இல்லை. விவசாய விளைபொருளுக்கு கட்டுப்படியான விலை கொடு என்பதை போராடுவதை விடுத்து விளைபொருள்களுக்கு நாம தான் விலை நிர்ணயம் பண்ணணும். பணமாற்று முறை போனதனுடைய விளைவு தான் பணப்பொருளாதாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். எதிர்காலத்தில் பணமே இல்லை. கற்பனை பண்ணி பாருங்க, சாப்பிடாம யாராவது நிறுத்திடுவோமா? இல்லை உழவன் உற்பத்தி பண்ணுறது நிறுத்திடுவானா? எதுவுமே இல்லை. அதனால நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஐம்பூதங்களுக்கு நாம் இடையூறு செய்யாமல் நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக அரியலூர் மாவட்டத்தில் எனக்கு தெரிந்த பல அமைப்புகள் இருந்தாலும் மரங்களின் நண்பர்கள் அமைப்பு வந்து ஒரு சின்ன சின்ன பிள்ளைகளை வைத்து அவர்கள் வந்து அந்த வேலை செய்கிறதுங்கிறது ரொம்ப எதிர்காலத்தில் வந்து அது ரொம்ப சரியான முன்னெடுப்பு. ஏன் அப்படின்னா, இதே ஊரில் இந்த ஆலமரத்தை வந்து வெட்ட வரும்போது அந்த நண்பர்கள் எல்லாம் அந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து அந்த ஆலமரத்தை வெட்டாமல் அதை வந்து பாதுகாத்தாங்க. அப்போது அந்த உணர்வு ரீதியாக நம்ம வந்து எதை காப்பாற்றணுமோ அதை காப்பாற்றணும். ஒன்றும் இல்லைங்க, சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். யாரோ வச்ச மரம் அப்படி வச்சுங்களேன், ஒரு ஆலமரம் 100% பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஆண்டுகளுக்கு தேவையான தண்ணியை வந்து சேமித்து வைக்கக்கூடிய ஒரு மரம் ஒன்று இருக்குது அப்படின்னா இயற்கையில் ஆலமரம் தான். அதனால தான் ஆலமரம் போல் தலைத்து வாங்கணும் அப்படின்னு முன்னோர்கள்லாம் வாழ்த்துவாங்க. அப்போ 300 ஆண்டுகளுக்கு தேவையான தண்ணியை வந்து தனக்கு கீழே வந்து சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பேராற்றல் அந்த மரத்துக்கு இருக்குது அப்படின்னா, அதனால தான் எவ்வளவு வெயில் அடித்தாலும் அந்த மரத்துக்கு கீழே நம்ம போய் நிற்கும் போது என்ன நடக்குது? குளிர்ச்சியை உணர முடியுது. அதுக்கு காரணம் அதுதான். அப்போது அந்த மரத்தை யாரோ வச்சுட்டு போயிருந்தாலும் அந்த மரத்துக்கு கீழே நம்ம போய் இளைப்பாடுறோம். அப்பா நல்லா இருக்குது, ரொம்ப கூலாக இருக்குது, நல்லா இருக்குது, இவ்வளோ வெயில்ல களைப்பே தெரியல அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்மளை அறியாமலே அந்த மரத்தை யார் வைத்தார்களோ அவர்களுக்கு புகழும் பேரும் போய் சேருது. அதனால நம்ம நேரடியாக ஒவ்வொரு அமைப்பையும் குறிப்பிட்டு தான் சொல்லணும் அவசியம் இல்லை. யார் வைத்தாலும் உங்களுக்கு அந்த உரிய புகழ் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். யாரும் நமக்கு ரெகக்னிஷன் கொடுக்கணும், அங்கீகாரம் கொடுக்கல, நம்மளை போட்டுல அப்படிங்கிற எண்ணத்தோடலாம் எந்த வேலையும் செய்யாதீங்க. யார்கிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்பையும் நீங்கள் வச்சுக்கவே வேண்டாம். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பயணிக்கிற பயணம் எப்போவுமே தொடரும். அந்த பயணத்தை வந்து மரங்களின் நண்பர்கள் அமைப்பு வந்து சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்குலாம் தெரியாது, என்ன செய்கிறோம்னு தெரியாது. மரம் வைக்கிறான், வளர்றத கண் கூட பார்க்குறான். 1.5 வயசு தான் ஆகுதுங்கிறாங்க. யாராவது கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? பாருங்கள், ஆலமரம் 1.5 வயசு தான் ஆகுது, எவ்வளோ விரைவாக வளர்ந்துருக்கு. இதுவே நம்ம போய் ஒரு போத்தை வச்சா கூட அந்த அளவுக்கு வளருமான்னா வளராது. அப்போ இது என்ன இருக்குது அப்படின்னா, மரங்களை வளர்க்குறதுல வெறுமனே வந்து தண்ணியோ இல்லை பிரபஞ்சத்தினுடைய ஒத்துழைப்போ அதை மட்டும் தாண்டி, அதை தாண்டி மனம் என்று ஒன்று வேண்டும். அந்த நல்ல மனதோடு வைக்கக்கூடிய மரங்கள் அது வந்து அதனால தான் அவர்கள் எப்படி அந்த பேர் வச்சாங்கன்னே தெரியல. மரங்களின் நண்பர்கள் அமைப்புன்னு பேர் வச்சுருக்காங்க. மரங்கள் தான் நண்பர்கள், நம்மளோட சேர்ந்து இருக்கும், உயிரோடு இருக்கும். இப்போ ஒவ்வொரு மரத்தையும் நீங்கள் போய் அதை கட்டி பிடிங்க. பாருங்கள், இப்போ நெல்லி மரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மரம் வந்து இப்போ நீங்கள் போயிட்டு சந்தோஷமாக ஒரு நிமிஷம் இப்படி கட்டி பிடிங்க, இப்படி கட்டி பிடிங்க, கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள் இது என்ன சொல்லுதுன்னு. அப்படியே நமக்கு அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மரம் நம்மள்கிட்ட பேசும், அப்பா நீ விரைவாக கனியை கொடுத்து இந்த பூமியை காப்பாற்றுப்பான்னு. ஏன்னா அதியமான் வந்து ஒரு முறை வந்து புத்தி பேதளிச்சு போயிருந்தாராம். அப்போது உடனே இந்த விஷயம் கேள்விப்பட்ட அம்மா ஔவையார் என்ன பண்ணுறாங்க, நெல்லி மரத்தினுடைய கனியை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய அரசவைக்கு சென்று அப்படியே புத்தி பேதளிச்சு போய் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கும்போது நெல்லிக்கனியை கொடுத்த உடனே அதை அறியாமலே வாங்கி சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்ட உடனேயே அவருக்கு மனமாற்றம் ஏற்பட்டு அதற்கப்புறம் சிறந்த முறையில் ஆட்சி பண்ணாருங்கிறது வரலாறு. அப்போது
ஒரு நெல்லிக்கனி, இந்த நெல்லிக்கட்டையை எடுத்து இப்போ தண்ணி உப்பாக இருக்குது அப்படின்னா நமக்கு இருக்க முன்னோர்களோட விஞ்ஞானம் இந்த நெல்லிக்கட்டையை எடுத்து தண்ணியில் போட்டால் தண்ணி வந்து உங்களுக்கு உப்பு நீராக இருக்கிறது மாறுங்கிறது வரலாறு, அதனுடைய அறிவியல் பூர்வமான உண்மை. எத்தனை பேர் செய்கிறோம்? அப்போ நமக்கு புரியலை. இப்போ பாருங்கள், இப்போ அவங்க வந்து நம்ம வனத்துறையிலலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகமாக இல்லாத ஒரு மரம் இது புளிய மரம் தானேயா. இன்றைக்கி வந்து குடம்புளிங்கிறத நம்ம வந்து உணவில் பயன்படுத்தணும்னு சொல்கிறோம். ஆனால் வந்து நம்ம புளிய மரத்தை இன்றைக்கி சாலை ஓரங்களில் இருக்கிற இடத்துல பூரா வெட்டி எடுத்துட்டோம். வெட்டி எடுத்தனுடைய விளைவை என்ன பண்ணுது, குரங்குகள் வந்து அதிகமாக வாழக்கூடிய இந்த மரத்தில் ஏறத்தாழ ஒரு 100லேருந்து 200 குரங்குகள் வந்து ஒரு மரத்தில், ஒரு புளிய மரத்தில் வாழும். இன்றைக்கி புளிய மரத்தில் நெடுஞ்சாலையில் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே வெட்டிட்டாங்க. அதுக்கு பதிலாக மாற்றாக வேறு மரத்தை வைக்கிறாங்க.